எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். 1000 வருஷம் ஆட்சி குறித்து சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்று சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளே 12 கூடைய நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் மேல் ஏறினார். இயேசுவை அப்பொழுது பூமியில் இயேசு இருக்கும்போது அவரை ராஜாவை ஆக்கும்படி அவரை பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள். ஏன்னா அற்புதமும் அடையாளமும் 5 அப்பத்தில் 2 மீனில் 5000 பேர் சாப்பிட்டு மீதியானதே 12 கோடியில் நிரப்பினார்கள். ஆகவே அவர்களுக்கு பஞ்சத்தில் தேவனுடைய தஞ்சம் களஞ்சியமாய் இயேசு அற்புதம் செய்யும்போது, இவரை ராஜாவாக்கி விட்டால் நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது என்று சொல்லி அவர்கள் மனதாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் நடுவிலிருந்து விலகி போனார். இயேசு இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் ராஜாவா என்றென்றைக்கு இருப்பதில்லை. நம்ம தான் ராஜா. நமக்குள்ளே தேவன் 1000 வருஷ அரசாட்சியிலே நீதிமான் எப்படி அதிசயமாய் அற்புதமாய் செழிப்பான் என்று சொல்லி சங்கீதம் 72 7 8 வாசித்தா, அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லை வரைக்கும் அவரை அரசாளுவார். தேவன் அரசாளுகிறார். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் என்றென்றைக்கும் அவர் தான் அரசாளுகிறார். அவர் இனி 1000 வருஷ அரசாட்சியில் மரித்தோரை எழுப்பி பர்வத்தில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குலாம் யார் வீடு கட்டி கொடுப்பாங்க? அவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்ணி பழகி பெருகுவாங்களா? 5000 தேவன் அற்புதமும் அடையாளமும் செய்யும்போது அன்னைக்கே ராஜாவை ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். 5000 பேர் சாப்பிட்டாங்க. புருஷர் மட்டும் ஏறக்குறைய ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. பார்த்தாங்க, எருசலேமுக்கு பஞ்சம் வராது, இவரை ராஜாவாக்கி விட்டால். ஏன்னா ராஜா தான் படி போடணும், எதிர்த்துன்னா அடி போடுவார். இவர் படி போடுறாரு, அடி போடுறதில்ல. ஆகவே இவர் ராஜாவாக்கி விட்டால் நமக்கு சமாதானம், பசிக்கும், உணவும் அப்பமும் கிடைக்கும் என்று சொல்லி ஜனங்க யோசித்தாங்க. ஆனால் அவர் விலகி போனார். இந்த பூமியில் இயேசு நம்மளை மாதிரி பிறந்து இறந்தார், ராஜாவே இல்லை. நம்ம மீட்க வந்த ஆட்டுக்குட்டியானவர். மறுபடியும் தேவன் நமக்குள்ளே உலக முடிவு பரிந்தும் சகல நாட்டில் நமக்குள்ளே இருந்து அவருடைய நாட்டிலே நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்கும். ஒரு நதி தொடங்கி மறு நதிக்கு வரைக்கும் அவர் அரசு ஆளுவார். நமக்குள்ளே இருந்து ஆளுவார். வெளியில் உக்காந்துக்கிட்டு எருசலேமில் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இருக்க போகிறதில்ல. கிறிஸ்து உலக முடிவு பரிந்து சகல நாட்டில் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிர்த்து விட்டோம். நீதிமான் அப்பொழுது செழிப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் ஊழியக்காரனா உலகத்தையே ஆளுவார்கள். சபை சமுதாயத்தை ஆளும். எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர், நாங்கள் உலகத்தை ஆளுவோம் என்று புதிய பாடல் பாடினார்கள். வெளிப்படுத்தல் 5:10 வெளிப்பாடு. அப்போ தேவனுடைய வார்த்தையை தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். இயேசு வரும்போது இந்த பூமி இருள் அடையும், சூரியன் அந்தகாரம் அடையும். சூரியன் அந்தகாரம் அடைந்தால் எப்படி 1000 வருஷ அரசாட்சி நடக்கும்? இந்த யுத்தம், இந்த பஞ்சம், கொலை நோய் இதெல்லாம் இயேசு வருகைக்கு அடையாளம் கிடையாது. கடைசீட்டில் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கல்யாண வீடு மத்திய ஆகாயத்தில் அல்லது வேறொரு இடத்துல தேவன் அது செய்வார். புத்தி உள்ள கன்னி மணவாளன் வந்தார், கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். புத்தி இல்லாதவர்கள் வாங்க போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது, வந்து திறக்க வேண்டும் என்றார்கள். நீங்கள் எவ்விடத்தாரு, நான் உங்களை அறியவில்லை. அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் அறிந்து புத்தி உள்ள மனவாட்டியாய் வாழும்போது தான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியும்.
தேவன் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்வார். ஆகவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இயேசு இந்த பூமியில் நம்மளை மாதிரி மாம்சத்துலேயோ மகிமன் சரீரத்திலையோ மரித்தோரை எழுப்பி மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணி சந்ததி கொண்டு வரதில்லை. உயிரோடு இருக்கிற நம்ம தான், நமக்குள்ள தேவன் நம்ம மறுபடியும் 1000 வருஷம் வாழ போகிறோம். 1000 வருஷம் கழுகை போல நம்முடைய ஆயுசு திரும்பவும் மீண்டும் கொடுப்பார். கழுகை போல தேவனுடைய புதுப்பிக்கிறார். கெட்டிக்கோழியாய் மாற்றி விட்டார். மரபணுக்களை மாற்றுவார். கிராவிட்டி மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஆகவே தேவனும் செய்வார். விஞ்ஞானத்தின் மூலமாகவும் அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். எது எந்தெந்த காலத்தில் நடக்குமோ அந்தந்த காலத்தில் அந்தந்த ஜனங்க அதை புரிஞ்சு கொள்வாங்க. இப்பொழுதே எங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும், விளக்கி தர வேண்டும் என்றால் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சயின்ஸ் பாடத்தை சொன்னால் புரியுமா? ஏன் சொல்கிறாரு, பூமிக்கு அடுத்த காரியத்தை சொல்லியே உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியவில்லை, பரம காரியங்கள் சொல்வேனானால் எப்படி நீங்கள் விளங்கி கொள்வீர்கள்? அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் அரசியலும் தேவன் விளக்கி சொல்லி கொடுப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.